டெய்லி தெய்வீகம் சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறுவது உங்கள் ஈரோடு கௌரி சத்தியமூர்த்தி. ஒடிசாவில் நேற்றைய தினம் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலில் ரத யாத்திரை கோலாகலமாக துவங்கிற்று. 27/6/25 அன்று 12ஆம் நூற்றாண்டான கோவில் பகவான் ஜெகநாதர், பாலபத்ரர், தேவி சுபத்திரைக்கும் விசேஷ பூஜைகள் செய்து அவரவர்கள் தேரில் அவர்களை எழுந்தருளச் செய்தனர். பின்னர் கோவர்தனம் பீட சங்கராச்சாரியார் சுவாமி, நிஸ்ஸலானந்த சரஸ்வதிகள் சீடர்களுடன் தேரினை பார்வையிட்டு வணங்கினர். சுவாமிகளின் தரிசனம் ரத யாத்திரையின் ஒரு பகுதியாகும். அதன்படி 81 வயதான சங்கராச்சாரியார் சக்கர நாற்காலியில் அமர்ந்து பகவான் பூரி ஜெகநாதரை தரிசித்தார். பின்னர் பூரி பட்டத்து அரசர் கஜபதி மகாராஜா திவ்யா சிங்கா தேப் சிறப்பு சடங்குகளை செய்தார். அத்துடன் 3 தேர்களிலும் மரக்குதிரைகள் பொருத்தப்பட்டன. மாலை 4 மணிக்கு எக்காளம், சங்கு, பேண்ட் வாத்தியங்கள் முழங்க கோலாகலமாக கோவிலிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்டிச்சா கோவிலை நோக்கி புறப்பட்டன. அதன்படி பகவான் பலபத்திரரின் தேர் தலத்வஜ் என்று அழைக்கப்படுவது நகரத் துவங்கியது. பின்னர் தற்படலன் என்கின்ற சுபத்திரையின் தேர் நகர்ந்தது. கடைசியாக பகவான் ஜெகநாதரின் தேரும் நந்திகோஷ் என்ற பெயரில் உள்ளது கிளம்பின. முக்கிய பிரமுகர்கள், மந்திரிகள் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். இந்த விதமாக கோலாகலமாக பூரி ஜெகநாதர் தேர் நேற்றைய தினம்